அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழக அரசு வந்து 15/4/2025 அரசாணை எண் 16 பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் சில திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க சொல்லி ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன தான் சொல்லியிருக்காங்க, யார் வந்து எலிஜிபிள், யார் வந்து பிஎஸ்டிஎம் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து ஜியோ ஏற்கனவே இருந்துச்சு இல்லையா, அது என்னென்னு சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, 1ஆம் வகுப்புலேருந்து நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி என்ன டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அந்த போஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிள் சொல்கிறாங்களோ அது வரைக்குமே வந்து பிஎஸ்டிஎம் வந்து தமிழ் வழியில் படித்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடி இந்த எலிஜிபிள், ரைட்டா? ஸோ இதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி இன்னொரு டைம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரைட் பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த சில திருத்தங்கள் வந்து கொண்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெக்வஸ்ட் வந்தது எங்களுக்கு தமிழ் வழி கல்வி சார்ந்து, அதனால் வந்து நாங்கள் மாற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதான், இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். அதாவது 1ஆம் வகுப்பு முதல் தொடர்புடைய பணி விதிகள் நேரடி நியமன முறைக்கென வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதி வரையிலும் முழுவதுமாக தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் மட்டுமே 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் மற்றும் அச்சட்டத்திற்கான 2020ஆம் ஆண்டு திருத்த சட்டத்தின் கீழ் முன்னுரிமை வழங்கப்பட்ட தகுதியுடையவர்கள் ஆவர். இது ஏற்கனவே இருந்தது, ஃபஸ்ட்டு பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. இதர மொழிகள் பயிற்று மொழியாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு பயின்று தேர்வுகளை மட்டுமே தமிழ் எழுதியவர்கள் இம்முன்னுரிமை ஒதுக்கீடு தகுதியுடையவர்கள் அல்ல. அதாவது தமிழ் மீடியத்தில் படித்து தமிழ் சர்டிஃபிகேட் வாங்கணும். இங்கிலீஷ் மீடியம் மற்ற மீடியமில் ஏதாவது நீங்கள் படிச்சுட்டு தமிழ் வழி தமிழ் எக்ஸாம் எழுதிங்கன்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் இல்லை, இடஒதுக்கீடு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கோர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஏற்கனவே கிட்டத்தட்ட இருந்தது தான். இப்போ புதுசாக வந்திருக்குன்றது இந்த 3வது பாயிண்டில் இருக்குது. இதுதான் நம்ம வந்து கவனிக்கணும். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, 1ஆம் வகுப்பில் பள்ளியில் சேராமல் வயதின் அடிப்படையில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ், இதுதான் முக்கியம், கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான வகுப்புகளில் நேரடியாக பள்ளிகளில் சேர்ந்து தமிழ் மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று தேர்ச்சி பெற்றவர்களும் பிற மாநிலங்களில் தமிழ் மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று பின்னர் தமிழ்நாட்டில் தங்களது கல்வியினை சேரும் வகுப்பிலிருந்து தொடர்ந்து தமிழ் வழியில் பயின்றவர்களும் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதி உடையவர்கள் ஆவர். ஸோ எலிஜிபிள் வருது. என்ன அப்படின்னா, கல்வி உரிமை சட்டம் என்ன சொல்லுன்னா, 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஏஜின் அடிப்படையில் யார் வேணாலும் டைரெக்டாக ஸ்கூல் சேர்ந்துக்கலாம். 1ஆம் வகுப்பு படித்து தான் 2ஆம் வகுப்பு போகணும், இல்லை 2ஆம் வகுப்பு படித்தா தான் 3ஆம் வகுப்பு போகணுன்றதை கிடையாது. நீங்கள் டைரெக்டாக 3ஆவது சேரலாம், டைரெக்டாக 5ஆவது சேரலாம், டைரெக்டாக 7ஆவதும் சேரலாம், டைரெக்டாக 8ஆவது கூட சேரலாம். அந்த ஏஜின் அடிப்படையில் டைரெக்டாக நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். இதுதான் கல்வி உரிமை சட்டம். 8ஆம் வகுப்பு வரைக்கும் யாருக்குமே அந்த பள்ளி கல்வி வந்து இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு கட்டாயம் வந்து கல்வி உரிமை கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க, ரைட்டா? ஸோ அதனால் ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்காமல் 4ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் சரி, இல்லை 1ஆம் வகுப்பு படிக்காமல் 2ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் டைரெக்டாக ஸ்கூல் சேர்ந்தாலும் சரி, நீங்கள் எப்போ எந்த கிளாஸில் 8ஆம் வகுப்புக்குள்ளே எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். ஸோ நீங்கள் 20% இடஒதுக்கீடு நீங்கள் பெறலாம் அரசு பணிகளில் அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க. இது நீங்கள் மற்ற மாநிலங்களில் படிச்சிருந்தாலும் கூட தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது தமிழகத்துக்கு வந்து மறுபடியும் மேற்படிப்பை வந்து இங்கே கண்டினியூ பண்ணியிருக்கீங்கன்னா இங்கேவும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள் அப்படின்றாங்க. இதுதான் வந்து புதுசாக கொண்டு வந்த ஒரு சட்டம். இப்போ இன்னொரு கொஷின் வரும், சார் நான் வந்து டைரெக்டாக 8ஆம் வகுப்பு எழுதுனேன், டைரெக்டாக 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதுனேன், ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதுனேன், நான் எலிஜிபிள் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். இதில் அவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக தனித்தேர்வர்களாக தமிழ் வழியில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் அல்லர் அப்படின்னு போட்டாங்க. ஸோ நீங்கள் பள்ளிக்கே போகாமல் 8ஆம் வகுப்பு மேலே, இப்போ ஏன்னா டைரெக்டாக எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தான் எழுத முடியும், ரைட்டா? ஸோ அதுக்கு தான் வந்து டைரெக்டாக எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பள்ளிக்கே போகாமல் 8ஆம் வகுப்பு எழுதுறது, இல்லை பள்ளிக்கே போகாமல் 10ஆம் வகுப்பு எழுதுறது, இல்லை அது +2 எழுதுறது, இந்த மாதிரி வந்து பள்ளிக்கு செல்லாமல் டைரெக்டாக ப்ரைவேட்டாக நீங்கள் எழுதினீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம்ஐ கிளைம் பண்ண முடியாது அப்படின்றதும் சொல்கிறாங்க. இதில் இன்னொரு டவுட்டும் இருக்குது. என்னென்னா, அதாவது பள்ளிக்கு போகலனா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு பள்ளியில் தான் படிச்சிருப்பீங்க, 8ஆம் வகுப்பு படிச்சிருப்பீங்க, அல்லது 9th 10th படிச்சிருப்பீங்க, +1 +2 படிச்சிருப்பீங்க. ஆனால் ஃபெயிலாக இருப்பீங்க. 10th 2 சப்ஜெக்ட் போயிருக்கலாம், ஒரு சப்ஜெக்ட் போயிருக்கலாம், +1 +2 ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் ஃபெயிலாக இருப்பீங்க. அதுக்கப்புறமா டுட்டோரியல் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக நீங்கள் எழுதிருப்பீங்க, டுட்டோரியல் போயிருப்பீங்க, இல்லை வீட்டில் கூட படிச்சுட்டு அகைன் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக எழுதிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்ஐ கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே போயிருக்கீங்க,
ஏதோ ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் பிஎஸ்டிஎம்ஐ கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் பள்ளிக்கே செல்லாமல் டைரெக்டாக நீங்கள் 8, 10, 12 எழுதினீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க வரனா, தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து கிராஸ் மேஜர் பண்ணாமல் தொடர்ச்சியாக தமிழ் மீடியத்தில் தமிழ் வழியில் தமிழில் படித்தவங்க தமிழ் ஆசிரியர்களாக நியமிக்கலாம். இதுக்கான நெறிமுறைகளை வந்து உயர்கல்வித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடக்கநிலை 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இதெல்லாம் வந்து டிசியில் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தோமா இங்கிலீஷ் மீடியம் படித்தோமா கட்டாயம் குறிப்பிட வேண்டும். ஸோ இதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் துறைகளால் வெளியிடப்படும். அவங்க வந்து அதுக்கான வழிமுறைகளை வந்து வெளியிடுவாங்க அப்படின்றதும் கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திருத்தத்தின்படி நாம் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா 20% ஒதுக்கீடு பிஎஸ்டிஎம்ன்றது ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் 1ஆம் வகுப்பு சேராமல் டைரெக்டாக 8ஆம் வகுப்புக்குள்ளே எந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூவாக தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள். மற்ற மாநிலங்கள் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்ம தமிழகத்தை வந்து நீங்கள் மறுபடியும் தமிழ் மீடியத்திலே கண்டினியூவாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதை படிச்சிருந்தாலும் நீங்களும் பிஎஸ்டிஎம்ஐ கிளைம் பண்ணிக்கலாம். அரசு பணிகளில் முன்னுரிமை பெற்றுக்கலாம். அதேமாதிரி இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் என்பது 3 கட்டங்களிலுமே வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, முதன்மை தேர்வு, நேர்முக தேர்வு, இதர நிலைகள், முதல்நிலை தேர்வு, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டேஜ் வச்சுருந்தாலும் என்ன ஸ்டேஜ் ப்ராசஸ் இருந்தாலும் அனைத்து ஸ்டேஜ்லையுமே இந்த 20% வந்து இடஒதுக்கீடை வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுத்து தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, கடைசியாக சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதான்ப்பா வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம்மான புது ரூல்ஸ். சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா? ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு போகாமல் அதுக்கப்புறம் ஏஜ் அந்த 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புக்கான அந்த ஏஜ் இருந்து டைரெக்டாக அதுக்கப்புறம் பள்ளியில் சேர்ந்து அதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜியோ வந்து பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு இந்த பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.